மைத்திரி மனம் திறந்தால் சிறை திறக்கும். உணவினை துறந்து போராடும் உறவுகள் என்று தணியும் இந்த சோகம் நின்று தின்று கொண்டிருக்கின்றது நித்தம். ஈழத் தமிழர்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்திருக்கின்றது போராட்டம். இன்று நேற்று அல்ல, காலம் காலமாக இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கின்றது. காணாமல் போனவர்கள் மற்றும் அரசியல் கைதிகளின் விடுதலை என்பது காணல் நீராகிக் கொண்டிருக்கின்றது. வரும் பாசாங்கு வார்த்தைகளை கூறி காலத்தை கழித்து கொண்டு இருக்கின்றது ஆளும் அதிகார வர்க்கம். நம்பி வாக்களித்து பதவிக்கு அனுப்பப்பட்டவர்களும் நாளை விடுதலையாவார்கள், அடுத்த ஆண்டு விடுதலை ஆவார்கள் என்று சோதிடம் சொல்லியே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். முன்னவர் தெரியாத தேவதையை விட தெரிந்த பிசாசு மேலானது என்றார் தேர்தலில். தெரிந்த பிசாசை விரட்டி தெரியாத தேவதையை அதிகாரத்தில் அமர்த்துவோம் என்று முடிவெடுத்தோம், அமர்த்தினோம். அட, தெரியாத தேவதையும் பிசாசாகவே இருக்கின்றது என்று மனம் வெதும்புகின்றது. வந்தார்கள், வாக்கு கொடுத்தார், வாக்களித்தோம், கொடுத்த வாக்கை மறந்தார்கள். வீதிக்கு இறங்குகிறோம், மீண்டும் வருகிறார்கள், வாக்கு கொடுக்கிறார்கள், கொடுத்த வாக்கை மறக்கிறார்கள். அது அவர்களின் அதிகார புத்தியாகவே இருக்கிறது. என் செய்வோம் நாம்? ஒரு பக்கம் கடத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். அது எத்தனை ரணகொடூரமானது என்பதை அவர்கள் அறிவார்களா? தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டவனின் மனநிலையை விட கொடியது அது. ஆண்டுகள் கடந்தோடிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்னும் எங்கள் பிள்ளைகள், அப்பாக்கள், அண்ணன்கள், அக்காக்கள், கணவன்மார்கள் எங்கிருக்கிறார்கள்? உயிரோடு இருக்கிறார்களா என்று நித்தம் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருக்கின்றோம். கைது செய்யப்பட்டவர்களுக்கு விடுதலையும் இல்லை, நீதிமன்ற விசாரணையும் இல்லை. நாளை அனுப்புவோம், அடுத்த வாரம் அனுப்புவோம், அடுத்த மாதம் அனுப்புவோம் என்று 20-25 ஆண்டுகளை காலம் தின்றுவிட்டது. எங்கள் நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரியவர்களை எங்களிடமே கொடுத்து விடுங்கள் என்று தானே கெஞ்சுகின்றோம். கிஞ்சித்தும் எங்கள் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் உணர்ந்து கொள்ளாத கல்நெஞ்சக்காரர்களாக இருக்கும் உங்களுக்கு குடும்பம், குழந்தை குட்டி என்று யாரும் இல்லையா? அவர்கள் எவ்வாறு உங்கள் மீது பாசமும் நேசமும் வைத்திருக்கிறார்களோ அதே போன்றல்லவா நீங்களும் உங்கள் அன்புக்குரியவர்கள் மீது நேசத்தையும் பாசத்தையும் வைத்திருக்கின்றீர்கள். அதே உணர்வுதான் எங்கள் மனங்களிலும் இருக்கின்றது. சாதாரண மனித பிறவிகள்தான் நாங்கள் என்பதை என்று உணர்வீரோ? சிறையில் இருக்கும் எங்கள் பிள்ளைகள், கடத்தப்பட்ட எங்கள் உறவுகள் உண்டார்களா உறங்கினார்களா என்று தெரியாது எவ்வாறு எங்கள் தொண்டை குழிகளில் தண்ணீரும் சாப்பாடும் இறங்கும் என்று உங்கள் சட்டங்களின் பிடிக்குள், உங்கள் சிறைகளின் பின்னால் வெள்ளை வான்களின் இறைக்குள் அவர்கள் அகப்பட்டார்களோ அன்றிலிருந்து இன்று வரை துன்பக் கடலுக்குள் நாங்கள் தள்ளப்பட்டோம். உங்களை நம்பி இனி எந்த பயனுமின்றி இன்று நாங்களும் உணவை விடுத்து உண்ணா நோன்பிருக்க தொடங்கியிருக்கிறோம். இனியேனும் உங்கள் மனக்கதவுகள் திறக்கப்படுமா? எங்கள் பிள்ளைகளை எங்களிடமே ஒப்படைத்து விடுங்கள். அதிமேதகு ஜனாதிபதி அவர்களே, நிறைவேற்று அதிகாரம் கொண்டுள்ள உங்களால் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நிறைவேற்று அதிகாரத்தை நிராகரிக்க முன்னர் எங்கள் பிள்ளைகளை உங்களுக்கான அதிகாரத்தை கொண்டு விடுவித்து விடுங்கள். அதிகாரம் கையில் இருக்கும் பொழுது செய்யாததை அதிகாரம் கையை விட்டு போனபின் முடியவில்லையே என கைவிரித்து விடாதீர்கள். உங்களை நம்பி இன்று உண்ணாவிரதத்தில் இறங்கியிருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை விடுவித்து அவர்களின் வாழ்விலும் எங்களின் வாழ்விலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்கள். காலத்தை இழுத்தடித்து எங்கள் உயிர் நாடிகளை கொல்லாதீர்கள். உங்களை நம்பி வாக்களித்த எம்மை கைவிடுவீர்கள் எனில் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், நினைவில் கொள்ளுங்கள்.